நான் ஆண்டவர் சமூகத்தில் இந்த மாத வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருந்தேன். தேவன் என்னோட பேசினார். பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, கவனிங்க, மெசேஜ் ஆரம்பிச்சாச்சு. எனக்குள்ள என்ன ஒன்று இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த வருஷம் நீங்க பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்கப்பா. இந்த வருஷம் என் பிள்ளைங்களை வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவீங்க. ஆனால் நான் கால் மிதிச்ச எல்லா வீட்லையுமே என்ன சத்தம் வந்துச்சுன்னா, ஒரே பாடு, பொருளாதாரத்தில் குறைவு. ஆனால் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சபையில் கொடுத்தாரு, நான் அப்படி பெருக பண்ணிடுவேன்னு சொன்னார். ஆனால் நான் போகிற வீட்டுக்குள்ளெல்லாம் என்ன நடந்துச்சு, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. மனசுக்குள்ள உங்கள்கிட்ட காமிச்சுக்கிடலை. உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டங்களை, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, என்ன ஆண்டவரே, போன வருஷம் கொரோனாவில் கூட நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, இந்த 2021 பிள்ளைங்க வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கையில் என்ன ரொம்ப குறைவுகள், ரொம்ப பொருளாதாரத்தில் ஒரு வேதனையான சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா அநேகருடைய வீட்டில் ஆகாரத்திற்கு வழி இல்லாதபடி கஷ்டங்கள், பஸ்ஸுக்கு, சர்ச்சுக்கு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலைமைகள், காணிக்க வைப்பதற்கு கூட சூழ்நிலை இல்லாத நிலைமைகள், ஒரு அடிப்படை தேவையை கூட வாங்க முடியாத சில பிள்ளைங்க வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் இப்படி இருக்கப்பா, ஆனா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை என்னால பார்க்க முடியலையே, ஒரு ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடியலையே, என்னன்னு சொல்லி வேதனையோடு இருந்தேன். மறுபடியும் அந்த வசனத்தை நான் படிக்க இப்படி சொன்னீங்களே என்னும் பொழுது கர்த்தர் என் கண்களை அதற்கு நடுவுல திறந்து காமிச்சார். அந்த 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் நம்ம போன மாசம் முழுவதும் பார்த்தோம். ஆண்டவர் எப்படிலாம் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு பார்த்தோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், உண்மையா சொல்ல போனா நானே எம்டி ஆயிட்டேன். என் மனைவி கேட்டாங்க, என்னங்க இத்தனை வருஷத்துல நம்ம இப்படி ஒரு நாள் எம்டி ஆனது கிடையாது இல்ல, இத்தனை வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு எம்டி நம்மகிட்ட ஆனது இல்லை. நான் அப்படியே பார்த்தேன், எம்டி ஆகுதுனால ஃபில் பண்ண போறாருன்னு அர்த்தம்டி, கவலைப்படாத. அல்லேலூயா. எம்டி ஆகுதுனால ஃபில் பண்ண போறாருன்னு அர்த்தம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் விடு அப்படின்னு சொல்லி என் மனைவி கிட்ட கூட நான் என்ன பண்ணினேன், இந்த போன வாரத்தில் கூட நான் என்ன பண்ணேன், பேசினேன். அப்போ ஏன் இதையும் பார்த்தேன், மக்களுடைய வாழ்க்கையும் பார்க்குறேன், என்ன இது இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காண்பித்து, இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க 17வது வசனம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நிப்பாட்டுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, எப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன். இதெல்லாம் சூப்பர். ஆனா சொல்லிக்கிட்டே வரும் பொழுது ஒரு 4வது லைன்ல யார் உள்ள என்ட்ரி கொடுக்குறா, தப்பா சொல்லிட்டேனோ, 5வதுல யார் என்ட்ரி ஆகுறா, மறுபடியும் பாடுறா, உங்க கண்ணி எந்த அதுல தான் இருக்குதோ, நான் எண்ணிக்கிறேன் 1 2 3 4 5 6வது கரெக்ட். மறுபடியும் சந்ததியா, அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா சத்து இருக்கா? அப்போ வசனத்தை அழகா பார்க்கிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே நல்லா பாருங்க, ஆசீர்வாதங்கள் நமக்கு நல்லா முதலத்தினே தெரியும், சரிங்களா? அப்ப அந்த வசனத்தை பார்த்துட்டே இருக்கும் பொழுது 6வது லைன்ல ஆண்டவர் கோடிட்டு காட்டுறாரு, நல்லா போய்கிட்டு இருக்குது. நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல நான் உன்னை பெருக பண்ண, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிட்டே 6வது லைனுக்குள்ள இப்ப யார் என்ட்ரி ஆகுறா? சத்துரு வந்துட்டான் பாருங்களேன் உள்ள. சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்ப ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வாக்கு பண்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாம் நடத்துவோம்ப்பா. ஆனா ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது யாரும் அவனுக்குள்ள என்ட்ராவா? சத்துரு வருவான். அப்ப சத்துரு வந்தாலும் பயப்படாத. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் வாசலை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவன்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா எப்படிதான் இருக்கும், அப்படியே என்ன பண்ணிட்டே இருப்போம், போய்கிட்டே இருப்போம்னு சொல்லி. கிடையவே கிடையாது. ஹீரோ பெருசா தெரியணும்னா வில்ல இருந்தே ஆகணும். யாரு
ஹீரோ பெருசா தெரியும், ஹீரோ மட்டும் இந்த ஹீரோ சண்டை போடுதாருன்னு எப்படி தெரியணும்? ஒரு 10 வில்லன் வரணும். ஒருத்தனையே போட்டு குழந்தையவே போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா, ஏய் பாவத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு நீங்களாம் ஹீரோ வாடா அப்படின்றோம். ஒரு 10 பேர் அப்படி எப்படி வரணும்? அப்படியே என்ன மாதிரி குண்டா வரணும். அப்படியே ஒரு 10 பேர் அப்படி எப்படி வரணும்? அப்படியே மறுகுருலாம் வச்சுக்கிட்டு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியெல்லாம். அந்த காலத்தில் அப்படி தானே, ஒரு வரி வரியா ஒரு டிஷர்ட் உண்டு, எந்த கடையில் வாங்கினாங்கன்னோ தெரியல. அது மறு ஒரு கருப்பு கலர்ல ஒன்று வச்சு அப்படியே அந்த வில்லன்கள் வந்தா தான் அந்த ஹீரோ அப்படியே என்ன பண்ணுவார், அடிக்கும்போது ஹீரோ. அப்போ உன் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் உங்களை உயர்த்துறாருன்னா வில்லன் இல்லாம இருந்தா அது நல்லா இருக்காது. என்ன குறையுது? குடும்பமே வில்லத்தனமா தான் இருக்கு, இதுல புதுசா வேற ஒரு வில்லன் வரணுமா பாஸ்டர்? எல்லாமே வில்லனா தான் இருக்குது. எங்களுக்கு வில்லனுக்காக பஞ்சம். நம்ம பார்க்க போறோம் யாரு வில்லன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துரு உள்ள வருவான், ஆனா சத்துரு வரான்னு சொல்லி நீ பயப்படாத, அவனுக்கே தெரியாது அவன் வாசல கூட நீ சுதந்திரிக்க போறேன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோட அவர் அழகாய் பேசுகிற ஒரு காரியம், வாக்கு தத்தமாய் இந்த மாசத்துல கர்த்தர் கொடுக்கிறாரு, உன் சத்துருக்களின் வாசலை நீ சுதந்திரிப்ப. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க, என் சத்துருவின் வாசலை நான் சுதந்திரிப்பேன். இன்னைக்கு வீட்டுக்கு போனா நான் அவளை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும் பாஸ்டர். வீட்டுக்கு போனோடனே அவனை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நீ யார் சத்துருன்னு நினைச்சிருப்ப. இனி நீங்க சொல்லுவீங்க மனசுக்குள்ளேயே, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம் மனசுக்குள்ள, ரெடியே நான் பார்த்துக்கிறேன்டி ஒன்று. படிக்கிற பிள்ளைகளும் நினச்சிக்கிட்டோம், பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு. அப்போ பைபிள் ஆண்டவர் சொல்றது மனுஷனை சத்துருவா சொல்லலை. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், ஆமேன். சரி, அப்போ ஆண்டவர் உன் சத்துருக்களின் வாசலை நீ என்ன பண்ணி கொள்ளுவ, நீ சுதந்திரித்துக் கொள்ளுவ. அப்போ ஆபிரகாம கர்த்தர் அழகா நடத்திட்டே போனார். இஸ்ரவேல் ஜனங்கள்ல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. அந்த ஆபிரகாம் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு இதுல சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமம் எடுங்க. யாத்திராகமத்துல அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சாமா. யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. கவனிங்க, வேகமா போவோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன்னை கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன், உன்னை ரொம்ப ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அப்ப அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறிச்சு? வேதம் சொல்லுகிறது, அவங்க பலுகி பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால நிரம்பி இருந்துச்சாமா. ஆமென். அப்ப எந்த தேசத்துல நிரம்பி இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்க. வேதம் சொல்லுகிறது, வசனத்தெல்லாம் பார்க்க நேரம் இல்ல, 66 பேராய் உள்ள போனாங்க. எகிப்துக்கு எத்தனை பேரா போனாங்க? 66 பேராய் எகிப்துக்குள்ள போறாங்க. அந்த 66 பேர் பயங்கரமா பெருக ஆரம்பிச்சாங்க. காரணம் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை பேராய் பெருகி 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 ஆசீர்வாதம் போயிட்டே இருந்துச்சு. அப்போ இதுக்குள்ள எப்படி பாஸ்டர் சத்துரு வந்தான்? எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமா பெருகுனாங்க. ரெகுலரா பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு இதனுடைய சம்பவங்கள் விளக்காமலேயே புரியும். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகுனாங்க. அப்ப எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையாய் போனாங்களே, அது எப்படி நடந்துச்சு? அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லி இருக்குது? யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். தோன்றினானா? யோசேப்பை அறியாத ஒரு ராஜா என்ன பண்றாரு? எகிப்துல தோன்றினார். அந்த ராஜாவுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியாது, இவன் என்ன செஞ்சான்றது தெரியல, அந்த ஞானமே இல்லாம தோணா. அப்ப அவன் ராஜா கண்ணு பாக்குது, எகிப்து முழுவதும் யார் பெருகி இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, பலவான்களா இருந்தாங்களாமா இஸ்ரவேல் ஜனங்கள். எப்படி இருந்தாங்களா? 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பலத்தவர்களுமா இருந்தார்கள். ஒவ்வொருத்தனை பார்த்தா அப்படி இருக்கிறான் ஆள். எப்படி இருக்கிறான்? அவ்வளவு பயங்கரமான வெயிட்டான ஆளா, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆளா இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எகிப்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களை இப்படியே விட்டா நல்லா இருக்காது, திடீர்னு சொல்லி ஒரு சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம தேசத்துல இவங்க நம்மளை மேற்கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் நினைச்சாங்க. இவங்களை என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க? அடிமைப்படுத்தணும்னு சொல்லி. அப்ப அதே போல அடிமைப்படுத்துறாங்க. அப்படி அடிமைப்படுத்த ஆரம்பித்து தான் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை எப்படி மாறினது? வேதம் சொல்லுகிறது 11வது வசனம், அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலும் ஒடுக்கும்படி ஜனங்களை வைத்தாங்க. 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ
அதிகமான பாரம் ஒடுக்க நினைச்சாங்க, ஒடுக்க ஆரம்பித்தாங்க. 13வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினாங்களாமா, கொடுமையா. அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவேன், உன்னை ரொம்ப ஆசீர்வாதமா நடத்துவேன், நீ தான் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுவ. ஆனா இடையில யார் வந்தா? சத்துரு வந்து அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஒடுக்க ஆரம்பிச்சான். அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், நீங்க பலுகி பெருகுவீங்க, உங்களுடைய வருமானங்கள் உயரும், எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. நான் சொல்லுவேன், இந்த வருஷம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷம் தான் எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வருடம் எதை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொள்ளுங்க, கர்த்தர் அதெல்லாம் வாய்க்க பண்ணுவார்னு தான் நான் எதனால வசனத்தை வாக்குத்தத்தத்தை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஏன் ஆண்டவரை இந்த இடரல், ஏன் ஆண்டவரை இந்த பிரச்சனை, ஏன் இந்த சத்துருடைய காரியங்கள் வருகிறதுன்னு சொன்னால், வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களை, ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற ஜனங்களை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவே கர்த்தர் இவர்களிடத்துல, இந்த சத்துருவின் இடத்துல கர்த்தர் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற அளவை விட இன்னும் உயர்வாய் போவதற்காக கர்த்தர் சத்துருவை என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். ஏன்னா நீ நல்லா இருப்பது யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க? சத்துருவுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அப்ப அந்த சத்துருவானவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி அவங்க ஆசீர்வாதத்தெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சான், கூனி குறுக ஆரம்பிச்சாங்க. கடைசியா சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஜீவன்களையே கசப்பா எண்ணினாங்களாம். வாழ்றதை விட செத்து போகலாம், அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு நெருக்கம். உங்க குடும்பத்துல சில கஷ்டத்தை பார்க்கும் பொழுது அந்த உண்டியல் போய் சேரவங்களுக்கு கொடுத்துருமா? கவனிங்க. உங்க வாழ்க்கையில சில கஷ்டம், பாடு, பிரச்சனை இதெல்லாம் பார்க்கும் பொழுது, என்ன ஆண்டவரே வாழ்க்கை, இதுக்கு அப்படியே போயிடலாமே, உங்க வருகை தான் வந்துடாதா, என்னத்த வாழ்க்கை அப்படின்னு விரக்தியில போய் இருப்பீங்க. பாத்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, உன் ஆண்டவர் இந்த வருஷத்துல ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த எகிப்துல இருக்கிற இந்த ஜனங்கள் அவர்களை அடிமைப்படுத்தும் பொழுது என்ன நடந்துச்சு? கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். யாரை கொண்டு? ஒரு மனிதனை கொண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் வயசான மனிதன் மோசையை கொண்டு கர்த்தர் அவ்வளவு அழகான வெற்றியை கொடுத்தார். அந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் சில மனிதர்களை கொண்டுதான் ரட்சிப்பு கொடுத்தார். மோசையை கொண்டு, யோசுவாவை கொண்டு, சாமுவேலை கொண்டு, கிதியோனை கொண்டு, சிம்சோனை கொண்டு, ஒவ்வொரு மனிதனை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எப்தாவை கொண்டுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணினார்? அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருந்தார். ஆண்டவர்கிட்ட பேசணும்னா இவங்க டைரக்டா பேச முடியாது. அதுக்குன்னு ஆசாரியன் கிட்ட வரணும், பாஸ்டர் கிட்ட வரணும். ஐயா எனக்காண்டி ஜெபிச்சுக்கிடுங்க, என் பாவ மன்னிப்புக்காக நீங்க வந்து கொஞ்சம் அந்த காணிக்கை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. இப்படி மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையில மனிதர்கள் இருந்தாங்க. ஒரு ஊழியக்காரன் இருந்தான், ஒரு ஆசாரியன் இருந்தான், ஒரு நியாயாதிபதி இருந்தான். அப்ப இவங்களை கொண்டு தான் இந்த பொது ஜனங்கள் தேவனை சந்திக்கணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன நடந்துச்சு? நமக்கு இடையில எந்த மனுஷனும் தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர்கிட்டே நம்ம பேச முடிந்தது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு, இந்த பலவான இந்த சத்துருவை நீ ஜெயம் எடுக்கணும், நீ மோசை காண்டி காத்திருக்க வேண்டாம், நீ கிதியோனை காண்டி காத்திருக்க வேண்டாம், நீ சாமுவேல் தீர்க்கதரிசிக்காய் காத்திருக்க வேண்டாம். என்ன சொல்லுகிறது? வாசிக்க போகிறோம், வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து, பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில சத்துரு இருக்கிறானா, அந்த சத்துரு யாரு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, பிசாசு தான் சத்துரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அந்த 29 வசனத்துக்கு மேல 28 சொல்லுகிறது. 29 பலவான் என்று சொல்லப்படுகிறது. 28 அந்த பலவான் யார்? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். அப்போ அந்த பலவான் யாராமா? பிசாசு. நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். அப்போ அவனை உங்க வாழ்க்கையில இருந்து நீ என்ன பண்ணணுமா? துரத்தணும். எப்படி துரத்தணும்? பைபிள் சொல்லுது, முந்தி கட்டினால் ஒழிய. அவன் உங்களை தொடுறதுக்கு முன்னாடி நீ அவனை தொட்டுறணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்க ஏரியாவுக்குள்ள அவன் கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஜெபத்துல விழித்து இருக்கும் பொழுது கர்த்தர் கண் வச்சிருவார். பிசாசு யோபுவை தொடுவதற்கு முன்பதாக யோபுக்கு தெரிஞ்சுதா, தேவனுக்கு தெரிஞ்சுதாப்பா? டவுட்டா? இந்த சைடு நிறைய டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க, அவனுக்கு நிறைய பாடு இருந்துச்சு.
அப்போ அவனுக்கு அந்த பாடு வருவதற்கு முன்பதாக தேவன் பார்த்துட்டாரு. ஏன்னா யோபுவின் மீது கண் வைத்தது யாருக்கு தெரிஞ்சிச்சு? தேவனோடு யோபுவுக்கு நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. உத்தமனா இருந்தார், நீதிமானா இருந்தார், பாவத்துக்கு விலகி இருந்தார். அதனால கர்த்தருடைய கண் யோபுவின் மீது இருந்துச்சு. அப்படி யோபுவின் மீது தேவன் கண் இருந்ததுனால பிசாசு கண் வச்சோன்னு ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகி யோபுவின் மீது கண் வைத்தாயோ. இந்த இடத்துக்கு நம்ம வரணும். பலவான முந்தி கட்டுனா எப்படி? அவன் நம்ம ஏரியாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு தகவல் போயிடணும். டே, என் பிள்ளை மேல கண் வச்சிருக்கிறியா, என் பிள்ளை மேல கண் வச்சிருக்கிறியா. நமக்கு அடிச்சு பிடிச்சு மேஞ்ச பிறதான் நம்ம பொறுமையா கடைசியில் ஒரு பாஸ்டர் போராட்டம், பாஸ்டர் ஒரே பாடு, பாஸ்டர் எல்லாம் முடிஞ்சு கடைசி எண்டு கார்டு போடும் பொழுது இந்த தகவல் வரும் பாஸ்டருக்கு, எல்லாம் முடிஞ்ச பிறகு. ஆனா யோபுவுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே தகவல் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, சார் என் பிள்ளைய உன் கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னன்னாலும் பண்ணு பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ நீ பலவான முந்தி கட்டணும். நமக்கு தெரியுது நம்ம பொருளாதாரத்தை பிசாசு அழிக்கிறான். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? வாக்குத்தத்தம் இருக்குது, நம்ம சுதந்திரிக்கலாமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் கரெக்டாக கொடுத்துட்டாருங்க. இந்த சர்ச்சுக்கு வாசல்ல நான் சாவியை கொடுத்துட்டேன். சிஸ்டர், நான் இன்னைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன், நீங்க வந்து கதவை திறந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க சாவியை வச்சுட்டு எங்கேயா தேடிட்டு இருப்பீங்களா? எங்க போறது, எங்க போறது, எங்க போறது, எதுல போய் திறக்க? அந்த பக்கத்து வீட்டியா போய் திறப்பீங்க? எங்க வந்து திறப்பீங்க? உண்மைதானே? சர்ச்சை வந்து திறக்கணும். அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பிசாசு கெடுக்கிறான்ப்பா. அந்த பலவானன் என்ன பண்ணணும்? முந்தி கட்டணும்ன்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த முந்தி கட்ட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம அதை செய்யறோமா? நம்ம அதை செய்யறோமா? பலவான நம்ம என்ன பண்றது இல்ல. பைபிள் அழகாய் சொல்லுகிறது, அந்த சத்துரு ரொம்ப தந்திரவானம், அவன் சாதாரணவன் கிடையாது. நம்ம பார்த்துருக்கிறோம் பிசாசு எப்படி, அவன் ரொம்ப ரொம்ப தந்திரவான். எப்படி உங்களை விழ வைக்கணும் அப்படி விழ வைப்பான். பைபிள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது, அதை வாசித்த நல்லா இருக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4வது வசனம் சொல்லுகிறது, சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, நீ அந்த பழத்தை சாப்பிடுவன்னா சாகவே சாவாய். கவனிச்சிங்களா? ஆண்டவர் என்ன சொல்ற? நீ அந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாகவே சாவேன்றார். ஆனா பிசாசு சாத்தான் சொல்றான், நீ அந்த பழத்தை சாப்பிட்டா சாகவே சாக மாட்ட. அல்லேலூயா. இப்ப எது நல்லா இருக்குது? எது கேட்க நல்லா இருக்குது? சாகவே சாவன்றது நல்லா இருக்குதா, நீ சாகவே மாட்டேன்றது நல்லா இருக்கா? சிஸ்டர், இந்த காய்கறியை நீங்க வாங்கி சமையல் பண்ணுனீங்கன்னா நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, அதை தான் வாங்குவோம். அப்படித்தானே? அந்த மாதிரி பிசாசு சொல்றான், நீ இதை சாப்பிட்டா சாக மாட்ட. கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த ஆண்டவர் பாரு, நீ சாகவே. என்ன ஆண்டவர் இது? புதுசா கொடுத்தனவங்க நடத்த என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஆசீர்வதிப்பாருன்னு பார்த்தா நீ சாகவே, நீ சாவன்ட்டு போறாரப்பா. ஆனா இவனை பாருங்க, முறையா இன்ட்ரோடக்ஷன் ஆகுறான், எவ்வளவு அழகா பேசுறான், அழகான வார்த்தை, நீ சாகவே. ஆண்டவர் சொல்றாரு அது பக்கத்துல போக கூடாது. இவன் சொல்றான் அதை நல்லா பாருன்றான், அது பக்கத்துல போயேன்றான். இவளும் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கறா. அவ கண்ணுக்கு என்ன மாதிரி தெரியுது? 5வது வசனம் இல்ல 6வது வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்களேன். ஹலோ, நல்லது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது எப்பவுமே. கவனிக்கிறீங்களாப்பா? நல்லது தெரியாது. உனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுப்ப பாரு. உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா, இந்த அம்மா சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டாங்களா? இவ சாப்பிடவே இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த அம்மா ஒரு 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 அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வரமாட்டேங்குது, வரல விடுங்களேன், ஏன் வரதை போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவ தீர்மானம் பண்ணிக்கிறது. அது ரொம்ப அந்த அம்மா சொல்றாங்க புசிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அது புசிப்புக்கு எப்படித்தான் நல்லா இருக்கும், அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த அம்மாவே சொல்றது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு எப்படி இருந்துச்சாமா, அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுப்பா. அந்த பழத்தை பார்த்தாலே சும்மா பலாப்பழம் மாதிரி முள்ளு மாதிரி இல்லை, மாம்பழம் மாதிரி நைஸா இருக்குது. ஆமென். கண்ணை மூடிட்டு ஒருத்தனுக்கு கண்ணே தெரியாத பார்வையில்லாத ஒரு மனிதன்
என்ன, அவர்கிட்ட 2 பழம் வைக்கிறீங்க. ஒன்று அழகான வலுவலுவான பழம், என்ன பழம் சொல்லலாம், மாம்பழமே வச்சுக்கிடுவோமே. உனக்கு இந்த பழம் வேணுமா, பலாப்பழத்தை காமிக்கிறீங்க. என்ன இது முள்ளு முள்ளா இருக்குது, எனக்கு இதுவே போதும். ஆனால் எது நல்லா இருக்கும், மாம்பழம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவன் முள்ளு முள்ளு நினச்சிட்டு உள்ள நிறைய சொலை இருக்கும், விட்டுருவார். இவன் இதை தடவி பார்ப்பான், நல்லா இருக்குது, ஒரு கொட்டை மட்டும் தான் கிடைக்கும். ஆனா பலாப்பழத்துல எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இவ சொல்றா அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருக்குது, என் புத்தியெல்லாம் என்ன பண்ணிரும். இதுல வேற ஒரு டிக்ஷனரி கொடுக்குறாங்க அந்த அம்மா. இவங்களே ஒரு டிக்ஷனரி ரெடி பண்றாங்க. இதை சாப்பிட்டா என் புத்தியெல்லாம் என்ன ஆயிரும், இது வந்துருச்சுன்னா அது ரொம்ப யூஸா இருக்கும் எங்களுக்கு, இது வந்துருச்சுன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அம்மா சொல்றாங்க இது சாப்பிட்டா போதும் என் புத்தி கித்திலாம் என்ன ஆயிரும், ரொம்ப அதான் வராம போனாரு, பரவாயில்ல நான் கொண்டு போய் கொடுப்பேன். அவர் பாதி நான் பாதி இல்லவா, அந்த மனுஷன் வராம தூங்கிட்டா இருக்கிற, நான் போய் என்ன பண்ணுவேன், என் புத்தியும் தெளிஞ்சு அவர் புத்தியும் என்ன பண்ணிடுவேன், தெளிய வச்சிருவேன். கணவன் மனைவிக்கு சொல்றேன், நீ கெட்டது இல்லாம உன் கணவனை கெடுத்துறாத. கணவனுக்கு சொல்றேன், நீங்க கெட்டது இல்லாம உங்க மனைவி என்ன பண்ணிடாதீங்க, கெடுத்துடாதீங்க. பெற்றோர்களுக்கு சொல்றேன், நீங்க கெட்டது இல்லாம உன் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத சொல்லி கொடுக்காத. என்ன இவ்வளோ கம்மியா வருது? அல்லேலூயா. இந்த ஏவாள் கெட்டது இல்லாம நேர யாரை கெடுக்க போறாங்க அந்த அம்மா? அத்தா எங்க இருக்காரு, அத்தா எங்க இருக்காரு, அத்தா எங்க இருக்காரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை முழிச்சிருந்தா கூட கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாரு. ஏன் நீ எங்கடி போன, தூங்கிட்டு கூட எழுந்துச்சுன்னு பழத்தான் சாப்பிடுங்கத்தான். அவருக்கு ஒன்றும் புரியல, டப்புன்னு எதை பாட்டாரு வாச்சு. கண்ணு திறந்த பிறதான் தெரியுது, அடி பாவி எதடி கொடுத்த, எனக்கு எதை கொடுத்த, அந்த மாதிரி நிலைமையாகி போச்சு. அப்போ இந்த பிசாசு இவ்வளவு அழகா பக்காவா அந்த பெண்ணை அந்த என்னது ஏவால மயக்கிட்டான் பாருங்களேன். பெண்கள் என்ன பண்ணிட்டான், அவ்வளவு அழகா பேசி பேசி. ஆமா இப்பெல்லாம் நான் சரி ஓகே, அது ஒரு வேற சப்ஜெக்ட்ல போவோமே. அப்போ பிசாசு என்ன பண்ணி இவ்வளவு தந்திரமா வந்து என்ன பண்றான், அவங்கள ஏமாற்றி கொண்டு போகிறான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை தான் சிம்சோன். என்ன எல்லா ஞானமும் இருக்குது, எல்லா பலனும் இருக்குது. தெலிலால் என்கிறவளை கண்டுபிடிக்கிறா, அவள் அழகா இருக்கிறா, ஓகே, பாசமா பேசுறா, எல்லாம் சூப்பரா, எல்லா கம்பெனியும் கொடுத்தா, ஓகே. என்ன பண்ணிட்டாரு, அந்த மாட்டை போய் விழுந்துட்டாரு, பாவத்துல போய் விழுந்துட்டார். இப்போ பெலிஸ்தர் வந்து கேட்குறாங்க, உன்னை கொண்டு தான் நான் சிம்சோனை பிடிச்சாகணும், அவன் பலன் எதில் இருக்கு நீ கண்டுபிடின்றான். உலராத பச்சை கயிறுன்றா, கட்டி வச்சவன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். உலராத பச்சை கயிறு, புது கயிறு, அப்புறம் என் தலைமுடியை தூக்கி செவுத்துல அடிக்கணும், இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு பைபிள் அதில் சொல்லிட்டு இருக்குது, அவன் நித்திரையா இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தாரா, நித்திரையா இருந்தான். அப்போ நித்திரையை தெளிந்து பார்க்கும் பொழுது பெலிஸ்தர்கள் வந்தாங்க, பார்த்தா தடவி பார்த்தா என்ன காணும், என்ன காணும், முடியா காணும். எங்க படுத்திருந்தார், பைபிள் சொல்லுது மடியில படுத்திருந்தார். பைபிள்ல போட்டிருக்குது, பாய் வச்சு கூட படுக்க வைக்கல, அவ்வளவு பாசமா மடியில வச்சு ஒரு 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 அத்தான் தலையை சொரிஞ்சு கொடுத்து முடி எடுத்து விட்டான். தலையை சொரிஞ்சு கொடுத்து தலையை சொரிஞ்சு கொடுத்து ஒரு முடி வைக்கலாங்க, ஃபுல் ஷேவ் தான். எப்படி பண்றது நான் பேப்லாக் பண்ணி காட்டுவேன், ஒரு நாள் பாருங்க. என்ன தடவி உண்மைதானே இல்ல, அதுல வேற அந்த அம்மாவுக்கு ஒரு 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 இது, என்னங்க நீங்க இப்படி போய் சொல்லிட்டீங்க, நானும் பச்சை கயிறெல்லாம் கட்டி பார்த்தேன், எப்படி அறுந்துச்சு தெரியுமா, போங்க அத்தான். முடிய மண்டையில செவுத்துல மாத்தும் போதாவது புத்தி வந்திருக்கணும். சில ஆட்களுக்கு என்ன பட்டாலும் என்ன வர மாட்டேங்குது, அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு இன்னும் அகால பாதாளத்துக்குள்ளதான் போகுது. அப்போ பிசாசு எப்படி வருவானா, இதே தெளிலாளுக்கு பள்ளி இவ்வளவு தூரம் வெளியே இருந்துச்சுன்னா சிம்சோன் விழுந்திருப்பாரா? ஹலோ, தெளிலாளுக்கு வாயில உள்ள வாங்கி கண்ணுக்குன்னா பிதுங்கி ஒரு மாதிரி இருந்துச்சு, அழகே இல்லாம இருந்ததுன்னா சிம்சோன் 2 குத்து விட்டுட்டு போயிருப்பாரு. அப்போ சிம்சோனு பார்த்த உடனே பிடிக்கணும். எப்படி பார்த்த உடனே தம்பி, பார்த்த உடனே சுண்டுனா ரத்தம் வர்ற கலர்ல எனக்கு பொண்ணு வேணும் பாஸ்டர், நேரா கூட்டிட்டு போக வேண்டியதா எங்க, ஏர்வாடிக்கு.
இந்த ஏர்வாடி இல்லை, வேற ஏர்வாடி இருக்குது. நேரா 4 மாவடி பிரேயர் காலுக்கு வெளியே கூட்டிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா அங்கதான் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, அப்ப பாருங்க, நமக்கு பிடிச்சு பார்த்த உடனே என்ன பண்ணிடணும்? அப்போ சிம்சோனுக்கு அது பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. பார்த்த உடனே அவர் நிறைய பார்த்து விழுந்து போனாதான் கண் இல்லாம ஆகி போனார். சிங்கத்தை பார்க்கிறார், வாய்க்குள்ள தேன் இருக்குது. அடாடாடாடாடா, நிறைய பார்த்து விழுந்து போனார். அப்போ பிசாசு உன் கண்ணுக்கு அழகா வருவான். நம்ம நினைக்கிற பிசாசு இந்த வயக்காட்டுல ஒரு பொம்மையை தொங்கிட்டு இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி மூடிக்கிட்டுல நட்டு வச்சு. அன்னைக்கு ஜீசோட்ட காட்டுறேன், மக்களே பார்த்தியா அவன் ஃப்ரெண்டு எப்படி நிற்குதுன்னு பாரு அப்படின்னு. அப்பா பயமா இருக்குப்பா, வாங்கப்பா போயிருவோம், அப்பா பயமா இருக்குப்பா. ஒரு பொம்மையை தொங்க விட்டு இருந்தாங்க அங்க. பிசாசு அகோரமெல்லாம் வரமாட்டாமா, உங்களை மயக்கிற மாதிரி தான் வருவான் பிசாசு. தம்பி எப்படி வருவான் பிசாசு சொல்லுங்கடா? உங்களை மயக்கிற மாதிரி, பேச அழகா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சகோதரி மாருங்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பிசாசு எப்படி வருவான். ஆமா, நீங்க மனுஷனே பார்த்துறாரு. நீ மனுஷனை பத்தி எல்லாம் பேசல, பொருளை கொண்டு, சூழ்நிலையை கொண்டு, யாரை கொண்டாலும் நல்லா பேசுற மாதிரி, உங்களை மயக்கிற மாதிரியே பிசாசு உங்க வாயில அது சூப்பர்னு சொல்ல வைக்கணும். அதுதான் பிசாசுக்கு சக்சஸ். அல்லேலூயாவா சொல்லிடாத யாரும். உங்க வாயில நீங்க என்ன சொல்லணும்? இது நல்லா இருக்குப்பா. உங்க மனசுல என்ன சொல்லணும்? இதுதான் பெஸ்ட். இதுதான் என்னது? பெஸ்ட் அப்படின்னு உங்களை சொல்ல வைக்கணும். அதுக்காக பிசாசு அப்படி இப்படிலாம் என்ன பண்ணுவான்? காட்ட வைப்பான்.